ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எக்லெஸ் கேக் ஸ்பாஞ்ச் தான். இப்போ அதை வச்சு வந்து சாக்லேட் ட்ரஃபிள் கேக் செய்யலாம். அந்த கேக் ஸ்பாஞ்சை 3 லேயர்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேக் டேபிளில் சென்டராக கொஞ்சமாக கனாஷ் வச்சுட்டு ஃபஸ்ட்டு லேயர் ஆஃப் கேக்கை வந்து சென்டராக வச்சுட்டு மேலே வந்து சுகர் சிரப்பில் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாக்லேட் கனாஷ் நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். சாக்லேட் கனாஷ் வந்து நான் முன்னாடி நாளே ரெடி பண்ணிவிட்டேன், அதனால் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணல. இதோடைய தனியாக வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். சாக்லேட் கனாஷ் ஈவனாக போட்டதுக்கப்புறமா டார்க் சாக்கோ சிப்ஸ் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இன்னொரு லேயர் வச்சுட்டு சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே சாக்லேட் கனாஷ். நான் வந்து காம்பவுண்ட் யூஸ் பண்ணல, டார்க் சாக்லேட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். 2:1 ரேஷியோவில் கனாஷ் ரெடி பண்ணிக்கிட்டேன் நான். இதையுமே பேலட் நைஃப்பில் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம வீடியோ பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சிம்பிளி டோரா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கனாஷ்க்கு மேலே ஒயிட் சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கிறேன் செகண்ட் லேயரில். அது மேலே தேர்ட் லேயர் வச்சுட்டு சுகர் சிரப் போட்டுட்டு கனாஷ் வச்சு கவர் பண்ணிடலாம். உங்களில் எத்தனை பேருக்கு சாக்லேட் ட்ரஃபிள் கேக் பிடிக்கும்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பைப்பிங் பேக்கில் கூட ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இன்னும் வந்து கனாஷ் கொஞ்சம் திக்காக இருக்கும். டபுளாக பைப்பிங் பேக் யூஸ் பண்ணி அது உள்ள கனாஷ் போட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். சைட்ஸ்லுமே கூட எங்கெல்லாம் கேப் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து சாக்லேட்டை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரஃப்பாக ஒரு லேயர் கோட்டிங் கொடுத்துட்டு 2 hours நான் வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறம் தான் நான் செகண்ட் கோட்டிங் பண்ணேன். நீங்கள் வந்து ஓவர் நைட் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் சூப்பராகவே வரும். 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன். இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா கனாஷை வந்து கொஞ்சம் பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு பட்டர் ஷீட்டில் இந்த மாதிரி நான் டிசைன் பண்ணிக்கிறேன், ரஃப்பான டிசைன். அந்த கேக்கை சுற்றி வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் வரணுன்றதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணேன். எந்த டின்னில் வந்து நான் கேக் ரெடி பண்ணணும் அந்த டின்னை வந்து இந்த பட்டர் ஷீட்டை மெஷர் பண்ணிவிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ 2 hours கழித்து செகண்ட் கோட்டிங் நான் கொடுத்துக்கிறேன் சாக்லேட்டில். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் சைட்ஸில் மேலெல்லாம். நான் வந்து அந்த பேலட் நைஃபை கொஞ்சம் ஹாட் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு மேலேயும் சைட்லேயும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ பேலட் நைஃப் டிசைனே நான் வச்சுக்கிறேன். நீங்கள் எந்த டிசைன் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து டேபிள்லேருந்து போர்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் நான். இந்த கேக் வந்து எனக்கு 1 kgயில் வந்துருந்தது. நம்ம 1/2 kg ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணோம், 1/2 kg வந்து கனாஷ். நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு வெயிட் காமிக்கிறேன். இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த சாக்லேட் இருக்குல்ல, அதை வந்து சைடில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ரவுண்டாக எனக்கு கிடைக்கல, அதனால் நான் தனித்தனியாக எடுத்து ஸ்டிக் பண்ணி அந்த ரவுண்ட் ஷேப்பை கவர் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்படியே ஓகேவாக தான் இருந்தது. பசங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாக்லேட் கேட்டதுனால ஒயிட் சாக்லேட், மில்க் சாக்லேட், மறுபடியும் டார்க் சாக்லேட் எல்லாமே சேர்த்து நான் மேலே ஓவர்லோட் பண்ணிக்கிட்டேன். ஹாப்பி பர்த்டேக்காக HBD ஷார்ட்டாக வச்சுட்டு செட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் மேலே வந்து கலர் அட்ராக்டிவாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் கோல்டன் கலர் வந்து டஸ்டிங் கொடுத்துட்டேன். இந்த கேக் பார்க்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெயிட் பார்த்தீங்களா 1 kg.